Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பரா நம்ம பண்ணிடலாம், ஈஸியாவும் பண்ணிடலாம். நிறைய வந்து மசாலாஸ் கிடையாது. சோ சிம்பிளா எப்படி பண்றதுன்னு நம்ம பாப்போம்ங்க. சோ அதுக்கு தேவையான ingredients எல்லாம் இங்க எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் வந்து marinate பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 பெரிய வெங்காயம், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5 பச்சை மிளகாய், தக்காளி 3 எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு அது எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டார் ஹனீஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாவையும் வரமிளகாயும் வறுத்து பொடி பண்ணி அரைச்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பிரியாணி மசாலா அது ஒரு ஸ்பூன் வந்து நம்ம போட போறோம். சோ இதுதான் நமக்கு தேவையான ingredients. ரைஸ் வந்து நான் 10 minutes before தான் வந்து ஊற வைப்பேன். அதனால அது இங்க வைக்கல. நெக்ஸ்ட் புதினா கொத்தமல்லியும் வந்து பாத்தீங்கன்னா frozen எடுத்ததனால நான் அதை எடுத்துக்கல இங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குக்கர் வச்சிட்டு அதுல வந்து 100 ml வந்து ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து 100 ml கரெக்டா இருக்கும். ஏன்னா நான் 2 கப் ரைஸ் போட போறேன் 1/2 கிலோ ரைஸ்க்கு. சோ நீங்க வந்து எண்ணெய் ஜாஸ்தியா விட்டாலும் ஒரு மாதிரி திகட்டற மாதிரி ஆயிடும். ஆல்ரெடி சிக்கன்ல இருந்து அந்த கொழுப்புல இருந்து நமக்கு அந்த எண்ணெய் வரும். சோ அதனால வந்து ஜாஸ்தி எண்ணெய் போடாம அளந்து போடிங்கனா ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வந்து இதல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நெய் கூட ஆட் பண்ணல. சோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறோம். ஏன்னா நெய் சேர்த்தோம் அப்படினா வந்து ரொம்ப அதோட ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ண போகுது அப்படின்றதுனால நான் அது சேர்க்கல. அதனால வந்து நான் வெறும் ஆயில் மட்டும் போட்டு பண்றேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து சீக்கிரமா அது அடி பிடிக்கிறதுக்கு இதுவாகும். சோ அதனால வந்து நல்லா கைவிடாம கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டோம்னா அந்த எண்ணெயோடவே அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் 5 எடுத்து வச்சிருக்கேன். அது லைட்டா கீறி அதல சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் கம்மி வேணும்னா காரம் கம்மியா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப் பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுட்டேன். அது நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தனால நான் வந்து அப்படியே எடுத்து உடனே போட்டுறேன். அதனால நான் டிஸ்ப்ளேல வந்து வைக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா வரமிளகாயும் தனியாவும் அரைச்ச பொடி. சோ அது வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் போடுறேன். காஷ்மீரி சில்லியும் நான் அதல வறுத்து அரைச்சு போட்டுருக்கேன் கலருக்காக. இது வந்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்க்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன்ல இருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து சிக்கனோட marinate பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் marinate பண்றதுக்கு பாத்தீங்கன்னா தயிர், அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் chilli மிளகாய் தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டு சிக்கன் வந்து marinate பண்ணி வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 hour 2 hours ஆது சிக்கன் வந்து marinate ஆகணும். ஓவர் நைட்டும் நம்ம வந்து marinate பண்ணி வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இத சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் சிக்கனையும். marinate பண்றதுனால தயிரோட நல்லா சாஃப்ட்டா வந்து சிக்கன் வேகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் சிக்கன். யூசுவலா வந்து நமக்கு வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்குது. தயிரோட சேர்த்து போடும்போது நல்லா வந்து சாஃப்ட்டா வெந்துரும். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பு தான் போட்டு சேர்த்திருந்தேன். சோ இப்போ இது எல்லாத்தையோடும் கொஞ்சம் உப்பு போட்டா கரெக்ட்டா இருக்கும். இப்போ மூடி வச்சிட்டோம் அப்படினா அதிலேயே சிக்கன்லயே தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். அதுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்களா நல்லா வந்து அந்த தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. சோ இதுதான் பிரியாணிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அரிசி ஒரு 10 minutes ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துர்க்கறேன் 2 கப் ரைஸ். அது வந்து இதல சேர்த்துடுறேன். அதுக்கு அப்புறம் நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி வச்சிடலாம். யூசுவலா பாஸ்மதி ரைஸ்க்கு பாத்தீங்கன்னா 1 கப்க்கு 1/2 கப் தண்ணி வைக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் 2/2 கப் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு 1/2 கப் தண்ணி வந்து அந்த சிக்கன்ல இருந்தே வெந்து இருந்தது. சோ அதனால நான் வந்து 2/2 கப் தண்ணி வச்சிருக்கேன். உப்பு செக் பண்ணி பார்த்தேன். உப்பு கம்மியா இருந்தது. அதனால இதுல வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெமன் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு பிழிஞ்சு விட்டுடலாம். இத கலந்து விட்டுட்டு மூடி வச்சிட்டு 2 விசில் வெச்சோம் அப்படினா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடும். பிரஷர் வந்து ஃபுல்லா இறங்குனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணுங்க. மீடியம்ல வச்சிட்டா ஓகே. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சோம் அப்படினா அடி பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபுல்லா பிரஷரும் இறங்கிடுச்சு. பிரியாணி பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரைஸ்லாம் எதுவுமே உடையாம பொல பொலன்ட்டு நல்ல பிரியாணி ரெடி ஆயிருக்கு. சிக்கனும் வந்து நல்லா வெந்திருந்தது.
பிரியாணியோட டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா. மசாலாஸ் ரொம்ப டாமினேட் பண்ணாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பபாய்.